Hey souls, hope you are doing good. இது ஒரு ஜென்ரல் கலெக்டிவ் லவ் ரீடிங். இந்த ரீடிங் உங்கள் எல்லாருக்கும் ரெசினேட் ஆகணும்னு இல்லை, ஆனால் உங்கள் ஹார்ட்டுக்கு டச் ஆகிற பார்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சைலன்ஸ், கன்ஃபியூஷன், பெயின் எல்லாமே ஒரு பேஸ் மட்டும்தான். யூனிவர்ஸ் லோவாக ட்ரூத், ஹீலிங், கிளாரிட்டி எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிவிட்டு வருது. ஸோ திங்க் யுவர் பர்சன் அண்ட் தேர் நேம் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். You are the vibers, 9 of cups and high priestess. ஓகே, 9 of cups என்ன சொல்லுதுன்னா, இது உங்கள் பர்சனோட எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ. யூ ஆர் மை விஸ் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை சொல்லுது. அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப இமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்குறீங்க. உங்களை அவங்க நினச்சா அவங்களோட ஹார்ட் வந்து காம் ஆகுது. அவங்க லைஃப்பில் பெஸ்ட் ஃபீலிங்னா அது நீங்கள் தான். நீங்கள் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் எனர்ஜி. அவங்க உங்களோட ப்ரெசன்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அந்த வெளியில் காமிக்காமல் ரொம்ப போல்டாக ஓகேன்ற ஒரு எனர்ஜியில் சுற்றிட்டுருக்குறாங்க. ஹை ப்ரீஸ்டஸ் இருக்கிறதுனால என்னென்னா ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களோட இன்னர் நோயிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங், கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் பர்சன். சோல் லெவல் கனெக்ஷன் அவங்க வந்து உங்கள் கூட ஃபீல் பண்ணுறாங்க. சைலன்ஸில் இருந்தாலும் எனர்ஜிக் அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்குள்ளே கட் ஆகலை. அவங்க உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாலும் உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இது ரெண்டும் ஒன்றா வந்திருக்கிறது என்னென்னா, உங்களை நினச்சா அவங்க ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ட்ரஸ்ட், டைமிங், இன்ட்யூஷன் மேலே டிபெண்ட் பண்ணுறாங்க. ரைட் டைம் வரட்டும் நம்ம பார்க்கலான்ட்டு அவங்க டிபெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட்டாக காமிக்கல கைஸ். இது வந்து செக்கர்ட் சைலன்ஸை வந்து காமிக்கிது. ஜோடியாக் சைன் வந்து பைசஸ் அண்ட் ஸ்கார்பியோ கைஸ். யூனிவர்ஸ் மெசேஜ் என்னென்னா, நீங்கள் சைலன்ஸாக இருங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அடுத்தது நம்மள்ட்ட இருக்கிறது பேஜ் ஆஃப் கப்ஸ், தென் ஓகே 7 ஆஃப் கப்ஸ். இது வந்து அவங்களோட ஹிடன் ஃபீலிங் அந்த எனர்ஜியை காமிக்கிது. பேஜ் ஆஃப் கப் வந்ததுனால என்னென்னா, அவங்க உள்ளுக்குள்ளே ப்யூராக இருக்கிறாங்க. கொஞ்சம் இம்மெச்சூரான பர்சன், மேபி உங்களை விட கொஞ்சம் யங்கராக இருக்கலாம். உங்களை நினச்சா அவங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப ஃபுல் ஆகுது. ஒரு ஸ்மைல் வருது அவங்க முகத்தில். ரொமான்டிக் தாட்ஸ் இருக்குது, மெமரிஸ் இருக்குது, இமேஜினேஷன்ஸ் ரொம்ப இருக்குது. மெசேஜ் பண்ண தோணுது, ஆனால் கொஞ்சம் பயம். ஏன்னா பக்கத்தில் நம்மள்ட்ட இருக்கிறது வந்து 7 ஆஃப் கப்ஸ் இல்லையா, அதனால என்னென்னா டூ மணி தாட்ஸ் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. ஃபியர் ப்ளஸ் ஹோப் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குது. கரெக்ட் டிசிஷன் எடுக்கிறேனான்ட்டு ஒரு செல்ஃப் டவுட் இருக்குது. எப்படின்னா ரியாலிட்டி வர்சஸ் ஃபேண்டசி கன்ஃபியூஷனில் அவங்க மைண்ட் போயிட்டுருக்கு. லவ் உங்கள் மேலே இருக்குது, ஆனால் கிளாரிட்டி இல்லை. அவங்க மைண்டில் என்னென்னா, இஃப் ஐ கம் பேக் எப்படி இருக்கும், அகெயின் வாட் இஃப் ஐ காட் ஹர்ட், அந்த மாதிரி ஒரு மைண்ட் போயிட்டுருக்கு. அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு டைரெக்ஷன் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க ஒரு ஃபேண்டசியில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இது ரெண்டும் ஒன்றா வந்ததுனால என்னென்னா ஹார்ட் சேஸ் எஸ், மைண்ட் சேஸ் வெயிட்ன்ற ஒரு எனர்ஜியை காமிக்கிது. எமோஷன்ஸ் வந்து இம்மெச்சூராக இருக்குது, டிசிஷன் டிலே ஆகுது. ஜோடியாக் சைன் வந்து கைஸ் கேன்சர், ஜெமினி, லிப்ரா இந்த கார்டில் காமிக்கிது. ஸோ நீங்கள் வந்து டவுட் ஆக வேண்டாம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவங்க தான் கன்ஃபியூஸ் எனர்ஜியில் இருக்கிறாங்க. உங்களோட கிளாரிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்க கன்ஃபியூஷன் கிளியர் ஆகிற வரல வெயிட் பண்ணுங்கள். உங்களை ஆப்ஷனாக ட்ரீட் பண்ண விடாதீங்க. அட் த சேம் டைம் கிளியராக கரெக்டாக அவங்க வந்தாங்கன்னா பவுண்ட்ரிஸை செட் பண்ணுங்க. தென் அகெயின் வி ஹாவ் 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஓகே எம்ப்ரஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஓகே, இது வந்து ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூவை காமிக்கிது. என்ன ஆக்ஷன் உங்களை பற்றி எடுக்க நினைக்கிறாங்கன்றது. 6 ஆஃப் கப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன், அவங்க பாஸ்ட் மெமோரிஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. மேபி இந்த பர்சன் சின்னதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களாக இருக்கலாம், ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஆட்களாக இருக்கலாம். உங்களை நினச்சி இன்னோசன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறாங்க. ஓல்டு குட் டைம்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுற எனர்ஜி காமிக்கிது. அப்பாலஜி, ஃப்ரெண்ட்லி ரீச் அவுட் பாசிபிலிட்டி இருக்குது. அவங்க கம்பேக் அக்ரெசிவாக இருக்காது, ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் உங்களை வந்து ஒரு எம்ப்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க. உங்கள் கேர், நர்ச்சரிங், நீங்கள் அவங்களுக்கு பண்ண சப்போர்ட், மேபி நீங்கள் நிறைய கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அந்த எனர்ஜி காமிக்கிது. அதெல்லாம் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு இமோஷ்னல் சேஃப் பிளேஸாக வந்து
உங்கள வந்து அவங்க நெனச்சு ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேஷண்ட்டோட அப்ரோச் பண்ணணுன்ற மைண்ட் இருக்கு. ரொம்ப எமோஷ்னல் இல்ல. ஹீலிங் ஃபர்ஸ்ட், ஆக்ஷன் நெக்ஸ்ட்ன்ற எனர்ஜிய காமிக்கிது. மிஸ் பண்ண வேண்டான்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. அ கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்ட் செட் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. ஐ வில் கம் பேக் வித் ஜென்ட்லின்ற ஒரு எனர்ஜிய காமிக்கிது. வேரஸ் எனர்ஜி காமிக்கிது கைஸ். தென் என்னன்னா, லெட் இட் ஃப்ளோ, டோன்ட் ரஷ் வாட் இஸ் ஹீலிங் என்று சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா? அதனால நீங்க ரஷ் ஆக வேண்டாம். அடுத்தது நம்மள்ட்ட ஃபூல் கார்டு. தென் வி ஹேவ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது 2 கோம்போ என்ன சொல்லுதுன்னா, ஹார்ட் வெர்சஸ் மைண்ட் பேட்டில் போயிட்டுருக்கு. அந்த இத காமிக்கிது. ஓகேங்களா? அவங்க மைண்டில் ஒரு சைடு சொல்லுது, நமக்குள்ள ரீஸ்டார்ட் பண்ண முடியுமான்ற ஒரு மைண்ட் போயிட்டுருக்கு. பாஸ்ட்டை மறந்து நியூ ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இவங்க நம்ம கூட வருவாங்களா? அந்த மாதிரி ஒரு யோசனை போயிட்டுருக்கு. நீங்கள் அவங்களோட ஃப்ரீடம் ப்ளஸ் ஹாப்பினஸ் எனர்ஜியை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை நினச்சா கொஞ்சம் ஃபியரும் வருது. அட் த சேம் டைம் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே கிங் ஆஃப் ஸ்வார்ட் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற இதாக காமிக்கிது. மேபி அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். இமோஷனில் டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் இருக்குது. கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிற பர்சன். அதனால் கிளியர் பிளான் இல்லாமல் பேச வேண்டாம். வேர்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து போயிட்டுருக்குது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்குன்ற மைண்ட் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. அவங்க மைண்ட் ரொம்ப ஷார்ப், பட் ஹார்ட் வந்து என்னென்னா சப்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறாங்க. ஓவர் திங்கிங் பர்சன் இவங்க. ஓகேங்களா? கோம்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, ஐ வாண்ட் டு டேக் அ லீப் பட் ஒன்லி இஃப் இட் மேக்ஸ் சென்ஸ். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து காமிக்கிது. ராங் வேர்ட் சொன்னால் எல்லாம் ஸ்பாயில் ஆயிரும்ன்ற ஒரு பயம் இருக்குது. உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப வச்சுருக்குறாங்க. ஓவர் திங்கிங் இருக்கிறதுனால ஜெமினாய், லிப்ரா, ஆரிஸ், தென் அக்வாரியஸ் இருக்குங்க. அடுத்தது 7 ஆஃப் வாண்ட்ஸ், தென் கிங் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, அவங்க உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். அவங்க கொஞ்சம் டெஃபென்சிவ் மோடில் இருக்கிறாங்க. உங்கள் கூட இருக்கிற அந்த கனெக்ஷனை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டி ஒப்பீனியன், டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் ஃபைட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. மேபி ஒரு சிலர் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருந்த சுச்சுவேஷன் வந்து தேர்ட் பார்ட்டினா ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டியில் உங்கள் 2 பேர்த்த தாண்டி இன்னொருத்தர், அதெல்லாம் கொஞ்சம் அவங்களெல்லாம் விட்டுட்டு வெளியில் வர ஒரு ஜோனில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து டேக்கிங் சார்ஜ், அந்த எனர்ஜி, லீடர்ஷிப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட. நான் தான் ஃபஸ்ட் மூவ் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. பேஷன் இருக்குது, கரேஜ் இருக்குது. ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் ஆகுறாங்க. நான் இது 2ம் வந்ததுனால ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் திஸ் அண்ட் டேக் த லீடுன்ற ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. மெசேஜ், கால் ஆர் டைரக்ட் அப்ரோச் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 வாண்ட் வந்திருக்கிறதுனால. சைன் வந்து லியோ, ஆரிஸ், தென் சாகிட்டாரியஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னா, ஓவராக அவைலபிள் ஆகாதீங்க. ஸ்ட்ரென்த்தோடு ரிசீவ் பண்ணுங்கள். கிளியர் கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்தாங்கன்னா கிளியரான ஒரு கம்யூனிகேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபைட் பண்ணிவிட்டு லீட் எடுத்துகிட்டு வருவாங்க. கொஞ்சம் அக்ரெசிவாக வருவாங்க. நீங்கள் காமாக இருந்து அமைதியாக இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். சடன் ரீச் அவுட் இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட் டோன் வரும். ஒரு கிளியர் இன்டென்ஷன் வந்து உங்கள் கம்யூனிகேஷனுக்குள்ளே வரும். இனிஷியலில் ஒரு ஹெசிடேஷன் இருந்தாலும் அவங்க ஃபைனலாக போல்டு மூவ் எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா கிங் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிற எனர்ஜி. அடுத்தது நம்மள்ட்ட இருக்குது ஜட்ஜ்மெண்ட். இது வந்து உங்களோட ரீகன்சிலேஷன் எனர்ஜியை காமிக்குது கைஸ். அவங்க சடன் ரியலைசேஷனுக்கு கண்டிப்பாக வருவாங்கன்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனஃப், இப்போ நான் ஆக்ட் பண்ணணும், ஐ ஹாவ் டு டேக் த ஆக்ஷன்ன்ற ஒரு மைண்ட் செட் வரும். பாஸ்ட் மிஸ்டேக்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுற ஸ்டேஜ். பாட்டம் ஆஃப் த டெக் நம்மள்ட்ட 3 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் பார்த்துடலாம். செகண்ட் சான்ஸ், கான்சியஸ் டிசிஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. இது கேஷுவல் ரீகன்சிலேஷனாக இருக்காது. இது ஒரு வேக்கப் கால் ரீயூனியனாக இருக்கும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டுன்றது யூனிவர்ஸ் வந்து அவங்க இது ஒரு கார்மிக் கார்டு. அவங்க தப்பு பண்ணி தென் ரியலைஸ் பண்ணுற கார்டு. இது ஒரு ஃபோர்கிவ்னஸ் கார்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேபி ஒரு 2 to 4 வீக்ஸ்க்குள்ளே ஒரு அவங்கள்ட்ட வந்து ஒரு அப்ரோச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ட்ரூத் கான்வர்சேஷன் வரும், அப்பாலஜை, தென் கிளாரிட்டி வரும், லெட்ஸ் டாக் மூமெண்ட் அந்த மாதிரி ஒரு சைன் உங்களுக்கு வரும். ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால ஒரு சில டைம் அன்எக்ஸ்பெக்டட் கான்டெக்ட்டும் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிற டைமில் வரும். ஏன்னா சைலன்ஸ் ரொம்ப ஹெவி ஆகிருச்சு. உங்களை லூஸ் பண்ணுற ஃபியர் பீக்கில் இருக்க அவங்களுக்கு இன்னர் வாய்ஸ் இக்னோர் பண்ண முடியலை. ஸோ அவங்க டிலே பண்ண மாட்டாங்க. கால், மெசேஜ், டைரக்ட் அப்ரோச் ஏதாச்சும் ஒன்று வரும். ஸ்கார்பியோ எனர்ஜி காமிக்குது கைஸ். ஆரிஸ், லியோ டிசிசிவ் ஆக்ஷனும் போல்ட் கன்ஃபெஷனும் வரும். ஓகேங்களா? ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுன்றது யூனிவர்ஸ் வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணிகிட்ருக்குது. இது வந்து ஒரு ஃபர்கிவ்னஸ் கார்டு. அவங்க செஞ்ச அந்த கார்மிக் சைக்கிள் அந்த தப்பெல்லாம் மறந்து ஒரு இது எடுக்கிற நல்ல டிசிஷன் எடுக்கிற கார்டு. ஓகேங்களா? தென் நம்மள்ட்ட பாட்டம் ஆஃப் த டெக் என்ன இருக்குது? த்ரீ ஆஃப் கப்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த 3 ஆஃப் கப்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, ரீயூனியன் இருக்குது, மீட்டப் சான்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, கேஷுவலாக ஸ்டார்ட் ஆகும், மெசேஜ், கால், தென் கொஞ்சம் அந்த சந்தோஷங்கள் அதெல்லாம் உங்களுக்குள்ளே காமிக்குது. ரொம்ப ஹெவி டிஸ்கஷன் இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ப்ளஸ் கம்ஃபோர்ட் ரீபில்ட் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மைல் உங்களுக்குள்ளே வரும். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஹீல் ஆகுவீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இம்பேலன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? டைம் ஃப்ரேம் வந்து 3 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு 3 days to 3 weeks, மோஸ்ட்லி லைக் 3 weeks டியர்ஸ். ஓகேங்களா? செலிப்ரேஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். லைட் கான்டாக்ட் ஆர் மீட் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஏஞ்சல் நம்பர் வந்து 333. இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஜாய் ஆஃப்டர் பெயின், சப்போர்ட் ஃப்ரம் யூனிவர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இல்லையா? ஹீலிங் த்ரூ கனெக்ஷன். தென் நீங்கள் 3:33, 333, 33 பார்த்தா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு க்ரீன் சைன் காமிக்குதுன்ற அர்த்தம். ஜோடியாக் சைன் வந்து கேன்சர், லிப்ரா, தென் பைசஸ். ஓகேங்களா? ஸோ தென் ஆல்ஃபாபெட்ஸ் வந்து ஓகே, ARSMKNVL. ஓகேங்களா? மேபி இது உங்கள் பேரில் இருக்கலாம், அவங்க பேரில் இருக்கலாம். மல்டிபிள் லெட்டர்ஸ் ரெசனேட் ஆகலாம். ஸோ என்னன்றதை பார்த்துக்கங்க. ரீகன்சிலேஷன் எனர்ஜி இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம், அதே மாதிரி கொஸ்டினிங் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நியூ பிகினிங், அப்பாலஜி, ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்குது. ரெக்ரெட், ரிட்டர்ன், ரியலைசேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரும். சைலன்ஸ், சப்ரஸ்ட் ஃபீலிங்ஸ், சோல் பாண்ட் கனெக்ஷன் காமிக்குது. மிஸ்ஸிங் எனர்ஜி, இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் காமிக்குது. கர்மா கனெக்ஷன், தென் அது முடிஞ்சு ஒரு கண்ட்ரோல், தென் ப்ரொடெக்ஷன் அந்த ஒரு எனர்ஜியை காமிக்குது. மேபி நைட் டைம் திங்கிங்கு, தென் நர்வஸ் இன் லவ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அவங்களுக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். தென் கொஞ்சம் டீப் ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. உங்களோட லவ்வில் வந்து லாயல்ட்டி வரும். ஒரு லாங் டேர்ம் எனர்ஜி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ். ஓகே, நான் இதை ஹிடன் ட்ரூத் ஒராக்கல்லேருந்து 2 கார்டு எடுக்கிறேன். நீங்கள் உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. டீப் ப்ரீத் எடுங்க, நினச்சிக்கோங்க என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஐ ரெக்ரெட் லையிங் டு யூ, தென் ஐ வண்டர் இஃப் யூ ஆர் ஹாப்பி வித்தவுட் மீ. இந்த 2 கார்டு வந்திருக்கு. ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன், விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. ஐ ரெக்ரெட் லையிங் டு யூ, தென் ஐ வண்டர் இஃப் யூ ஆர் ஹாப்பி வித்தவுட் மீ. ஓகே, இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா? அதாவது ஐ ரெக்ரெட் லையிங் டு யூ என்னென்னா, இது கிளியர் கன்ஃபெஷன் எனர்ஜியை காமிக்குது. அவங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப ரெக்ரெட் ஃபீல் பண்ணுறாங்க. ட்ரூத் ஹைட் பண்ணணும்னு சொல்லி ரியலைஸ் ஆகுது. அந்த லை ஈகோலேருந்து வந்தது. ஓகேங்களா? கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிற பர்சன் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ அவங்களுக்குள்ள கில்ட் வந்து ஹெவியாக இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் நான் இப்போ இங்கே இருக்க மாட்டேன்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் இருக்க மாட்டேன்னு. இது வந்து மேனிப்புலேஷன் எனர்ஜியை காமிக்கல. இது வந்து ரியல் ரிமோர்ஸை வந்து காமிக்குது. தென் ஐ வண்டர் இஃப் யூ ஆர் ஹாப்பி வித்தவுட் மீ. அதாவது என்னென்னா, உங்களை வந்து நோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. மேபி உங்களோட வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, சோசியல் மீடியாவில் பார்க்குறதுன்னு
உங்கள நோட் பண்ணுற எனர்ஜியை காமிக்குது. நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களோன்ட்டு ஒரு டவுட் இருக்குது கொஞ்சம் அவங்களுக்கு. ஓகேங்களா? மேபி நீங்கள் உங்கள் செல்ஃப் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்க யோசிச்சுக்கலாம் நம்ம இல்லாமல் எப்படின்னு நீங்களே கால் பண்ணி நீங்களே சமாதானப்படுத்துகிற பர்சன்ஸாக இருந்திருக்கலாம். இப்போ கொஞ்ச நாளுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால நான் இல்லாமல் எப்படி இவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்கன்ற ஒரு மைண்ட் வந்ததுனால மூவ் ஆன் ஆகிட்டாங்களோன்னு யோசிக்கிறாங்க. உங்களை லாஸ் பண்ணிட்டேனோன்ட்டு ஒரு ஃபியர் இருக்குது. எல்லாமே எப்படி பெட்டரா ஆகும்ன்ட்டு ஒரு செல்ஃப் கொஸ்டின். எப்படி எல்லாத்தையும் நான் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன்ட்டு ஒரு செல்ஃப் கொஸ்டின் போயிட்டுருக்குது. தென் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகுவாங்க. அதனால செல்ஃப் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது என்னன்னா இது ரெண்டும் கம்பைனாக வந்தது. ஐ மெஸ்ட் அப் அண்ட் ஐ ஆம் ஸ்கேர்ட் ஐ லாஸ்ட் யூ ஃபார் குட். ஓகேங்களா? அந்த ஒரு எனர்ஜியை காமிக்குது கைஸ். இது வந்து ஒரு அவேக்கனிங் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹீல் பண்ணுங்க. உங்களோட ஹாப்பினஸ் ஃபேக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ட்ரூத் எப்போ வருதோ அப்போது ஸ்டாண்டர்ட் ட்ராப் பண்ணாதீங்க. ட்ரூத் கன்ஃபெஷன் வரும். ஆனால் ஃபர்கிவ்னஸ் இஸ் யுவர் சாய்ஸ், நாட் அ obligation. ஓகேங்களா guys? This is the energy I'm channeling for today. Let's see another reading.